குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி எவ்ரி பேரண்ட் வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம கையில். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், ஆர் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ ஏஜில் இருக்கிற ஃபினான்ஷியல் சொல்யூஷனை நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு 12 வருஷம் ஒரு பேரண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. 40 வருட காலத்தில் 12 லட்ச ரூபா அவங்க கட்டியிருக்கிறது 90,53,520 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8% இருக்குது. இதே போனஸ் கொடுக்கக்கூடிய பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 1,08,49,874 ரூபா கிடைக்குது. 9% இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 40 வருட காலம் இல்லாமல் 30 வருட காலம் இன்வெஸ்ட் பண்ணால் 12 லட்சத்துக்கு 55 lakhs அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஆனால் இன்றைக்கி நியூ ஏஜ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு அவங்களோட 60வது வயசில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, ஒரு லம்ப்சம் கார்பஸ் அவங்களுடைய 60வது வயசில் கிடைக்கும். செகண்ட் வந்து ஹெல்த் ஃபண்டு. ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் நிறைய இருக்குது, டிசீசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எவ்ரி காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹியூஜ் மணி தேவைப்படுது, ஒரு ஹெல்த் ஃபண்டும் அவைலபிளாக இருக்கும். மூணாவது, இது மெடிக்ளைம் பாலிசி கிடையாது, மெடிக்ளைம் பாலிசிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அங்கேயும் கிளைம் பண்ணிக்கலாம், இங்கேயும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டாவில் ஒன் ஆஃப் தி யுனிக் சொல்யூஷன் ப்ரோஃபிட் அப்படிங்கிற பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானை உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். ஒரு வெல்த் கிரியேஷன் பிளானாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்துக்கான ஒரு பாதுகாப்பும் அதில் இருக்கும். ஜஸ்ட் 12 இயர்ஸ் கட்டினா போதும், 65 இயர்ஸ் கவரேஜ், அதாவது அந்த குழந்தையோட 85 வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்கிற மாதிரி. இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, டெய்லி ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட் ஃபிக்ஸடாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் 12,500 ருபீஸ் ஃபிக்ஸட். நார்மல் வார்டுக்கு, ஐசியூனா 25,000 கிடைக்கும். 45 டேஸ் ஒரு வருஷத்துக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இது த்ரூ அவுட் தி பாலிசி டேர்ம் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். சர்ஜரி அவங்களுடைய வாழ்க்கையில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறப்ப சர்ஜரி சம்மஷூட், உதாரணத்துக்கு நம்ம இங்கே 7 லட்சம் ரூபா அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். இன்கேஸ் 7 லட்சம் ரூபா அந்த வருஷமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், அகெயின் 7 லட்ச ரூபா. இதுவும் த்ரூ அவுட் தி பாலிசி காலம் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். 133 லிஸ்டட் சர்ஜரிஸ்க்கு கிளைம் உண்டு, அதுவும் ஃபிக்ஸடாக பணம் கொடுத்துருவாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் 57 கிரிட்டிக்கல் இல்னஸ் இந்த பிளானில் லிஸ்ட்டில் இருக்குது. எனி கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆனால் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான ஃபிக்ஸடு தொகையை நம்ம வாங்கிக்கலாம். 5 லட்சம் ரூபாங்கிறது இப்போ இங்கே உதாரணத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது இல்லாமல் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் ஆனதுலேருந்து 0 டேஸ், அதாவது சர்வைவல் பீரியட் அப்படிங்கிறது ஜஸ்ட் 0 டேஸ் இருந்தாவே போதும், ஃபிக்ஸடு பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இது இல்லாமல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 25,000 கிளைம் பண்ணிக்கலாம். ஓபி பெனிஃபிட்ஸும் இந்த பிளானில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானில் எப்படி வெல்த் கிரியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, டாட்டாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்குறோம். டாலிக்கோடைய ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே சின்ஸ் இன்செப்ஷன் ஆன் அன் ஆவரேஜ் 16%க்கு மேலே க்ரோத் ரேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளானில் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபா உங்கள் குழந்தைக்காக நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் 8,000 பர் மந்த் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் த நெக்ஸ்ட்டு 12 இயர்ஸ்க்கு நீங்கள் மொத்தமாக கட்டுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்சம் ரூபா. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 16%ல் க்ரோ ஆச்சுன்னா அவங்களோட 60வது வயசில் ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக 3.79 crores அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். அப்போ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு அவங்க பென்ஷனுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்தே ஜஸ்ட் ஒரு 6% வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா 22 லட்சம் ரூபா வருஷம் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு இதிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஹெல்த் ஃபண்டு, இந்த 3.79 crores ஹெல்த் ஃபண்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த 60 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் எனி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், பணம் அதிகமாக தேவைப்படும். அவங்க வயதான காலத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இதை நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஃபார்மசியில் அவங்க வந்து ஸ்வைப் பண்ணி இந்த பணத்தை என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும், ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இன்கேஸ் இந்த பணத்தை நம்ம பயன்படுத்தலை, பாலிசி காலம் முடிவடைஞ்சிருச்சு, 85வது வயசும் வந்துருச்சுன்னா இந்த பணம் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும்.
இது மட்டும் கிடையாது, இந்த வெல்த் கிரியேஷன் மட்டும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்டான பர் டே ஃபிக்ஸட் பணம் இருக்குது, சர்ஜரினா ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தால் ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குது, டாக்டர்கிட்ட ஓபி கன்சல்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் பெனிஃபிட்ஸ் இந்த பிளானில் இருக்குது. அண்ட் மெடிக்ளைம் பாலிசி வச்சுருக்காங்களா, வெல் அண்ட் குட், அங்கேயும் கிளைம் வாங்கிக்கலாம், இங்கேயும் அவங்க கிளைம் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஸ் அ பேரண்ட்டாக இப்போவே இந்த ப்ராஃபிட் பிளானை உங்கள் குழந்தைக்கு ஒரு கிஃப்டாக கொடுங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக உங்கள் குழந்தைக்கு இந்த பிளானை எப்படி ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.